டிஎன்பிஎஸ்சி கேஸ் கண்டிப்பாக பண்ணலவா? ஒரு 2 சாப்டர் மட்டும் இருக்குது ஆக்சுவலாக. கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்ற 2 டாபிக் இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நம்ம கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சிட்டோம். யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம், மிடில் வந்து சின்ன சின்ன டாபிக்ஸ் பார்த்தோம், லாஸ்ட்டில் பஞ்சாயத்து இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து 2 டாபிக் இருக்குது ஆக்சுவலாக. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னு ஒன்று, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு ஒன்று. சும்மா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு உள்ளேயே இருந்ததுன்னா அதுக்கு பேர் கான்ஸ்டியூஷனல் பாடி. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இல்லாமல், கான்ஸ்டியூஷன் டாக்குமெண்ட்டுக்குள்ளே இல்லாமல், ஆர்டிகல் 230 சம்திங் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் வெளியிலேருந்து கொண்டு வந்திருந்தா அதுக்கு பேர் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு பேர். போன குரூப் 4-2 எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. இது 2 வந்து நான் கான்ஸ்டியூஷனல் அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஃபுல்லாக எக்ஸாஸ்டடாக கொடுத்துருக்கு உங்களுக்கு. டோட்டலாக ஒரு லைட்டாக தான் எடுப்பாங்க, ஃபுல்லாக டெப்த்தாக கொடுத்துருக்கு. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக. இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் நம்பர் 324 டாக்ஸ் அபவுட் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? அது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. பாருங்கள், ஆர்டிக்கல் நம்பர் இருக்குது ஆக்சுவலாக. கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே இருக்கிற பாடி. ஸோ 324ன்னு ஒரு ஆர்டிக்கலில் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக. நேற்று நியூஸில் இருந்தது, பார்த்தீங்களான்னு தெரியல. சரிங்களா? நியூஸில் எலெக்ஷன் கமிஷன் நேற்று இருந்தது. நெக்ஸ்ட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நம்ம டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம், குரூப் ஏபி, டிஃபென்ஸ், தேர் ஆர் சோ மெனி எக்ஸாம்ஸ் பீயிங் கண்டக்டட். சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் யூபிஎஸ்சி அப்படின்னு அதுக்கு பேர். அதுவும் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடி. ஆர்டிக்கல் வந்து 312 அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. அதுலேயே வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் இருக்கும். மத்திய அரசுக்கும் இருக்கும், மாநில அரசுக்கும் இருக்கும், 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்த அந்த மாதிரிலாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதை பற்றி பேசுகிற ஆர்டிகல் 312. நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன், ஆர்டிகல் 280. ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு இருக்கு. இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 280 ஆக்சுவலாக. போன எக்ஸாமில் வந்து எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷனுக்கு யார் சேர்மன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, மேட்சிங்கில் கேட்டிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 338 ஒன்று இருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ், ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பாடி நேஷனல் கமிஷன் அப்படின்னு அதுக்கு பேர். தேசிய ஆணையம் தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது எஸ்சி அண்ட் எஸ்டி ரெண்டுக்கும் காமனாக இருந்தது ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது. ஸோ 338ல் வந்து எஸ்சி எஸ்டின்னு வரும் ஆக்சுவலாக. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் ட்ரீட் பண்ணாங்க, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அம்மாவா இல்லையா? மற்ற சமூகத்தினரை விட அவங்கள வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, டீக்கடையில் வந்து தனியாக தான் டம்ளர் வைக்கிறது, உள்ள விடலை, கோயிலுக்குள்ளே விடலை, நம்ம சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாபிக்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால் இப்போ சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தீண்டாமை கொடுமை, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வந்து நடத்துறத தடுக்கணுன்றதுக்காக சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. பல சட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. அந்த சட்டத்தை மீறுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த தேசிய ஆணையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க. சரிங்களா? தேசிய ஆணையம் பேர் எல்லாருக்குமே இருக்குது. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, எஸ்டி, விமன், பிசி, சைல்டு எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. சில்ட்ரன் எல்லாமே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் நம்ம படித்த நபர்கள் ஆர்டிகல் 350B அப்படின்னு வந்திருக்கு. லாங்குவேஜ் செக்ஷனில் படித்தோம். அதாவது மொழி சிறுபான்மையினர்னு சொல்லுவாங்க. ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அவங்கள கேர் பண்ணிக்க யாரும் கவர்மெண்ட்ஸில் இல்லை, அதனால ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாடிஸ்க்குள்ளே நம்ம பார்க்கலாம். இது சும்மா மேஜராக இருக்கக்கூடிய பாடிஸ், எக்ஸாக்ட்லி உள்ள என்ன இருக்குன்னு ஃபுல்லாகவே லிஸ்ட் கொடுத்துருக்குறோம். இது என்ன சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் இருந்தால் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்கிறோம். கான்ஸ்டியூஷனில் இல்லை அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டு கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இருந்தால் அதுக்கு பேர் கான்ஸ்டியூஷனல் பாடி. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் கான்ஸ்டியூஷனுக்கு வெளியேன்னு அர்த்தம். லீகல் டேர்ம் அதெல்லாம். நான் ஸ்டாச்சுவரி அப்படின்னு சொன்னால் சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து அதுக்கு பேர் ஸ்டாச்சுவரி பாடிஸ்ன்னு பேர். சட்டம் போட்டு அது மூலமாக கொண்டு வந்தால் ஸ்டாச்சுவரி பாடி, சட்டப்பூர்வமான ஆணையம்னு பேர். இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நான் ஸ்டாச்சுவரி பாடிஸ்ன்னு பேர். அதாவது நிர்வாகத்தில் வந்து ஒரு முடிவு எடுத்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. 3 சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாச்சுவரி அப்படின்னா பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் போட்டு கொண்டு வருது. ஸ்டாச்சுவரி பாடினா சட்டப்பூர்வமான அமைப்பு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டப்பூர்வமான இல்லாத அமைப்பு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க
நிர்வாக தீர்ப்பின் மூலம், நிர்வாக தீர்மானத்தின் மூலம் கொண்டு வரதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கான்ஸ்டியூஷனே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கிறோம். இந்த 3 சொல்றாங்க. ஸோ நம்ம இங்க உள்ள இருக்கிறதுக்கு 3, இது 3 பொருந்தாது. இது 3 நெக்ஸ்ட் வருது இல்லையா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அதுக்கு வந்து டெஃபினேஷன். பார்லிமெண்ட் படித்தோம், கொஞ்சம் நிறைய டெப்த்தாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக. பட் என்ன ஒன்றா நம்மளுக்கு எசென்சியஸ் தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லையா இருக்கும். இது பாருங்க, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் உடைய ஃபுல் லிஸ்ட் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. இதுதான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தோம். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஐஏஜி படித்த ஞாபகம் இருக்கா, ஆர்டிகல் 76, அது கான்ஸ்டியூஷனல் பாடி. நெக்ஸ்ட் சிஏஜி படித்தோம், 148. ஆடிட் ஆஃபீஸர் ஒருத்தருக்குதான் சொல்லி படித்தோம் இல்லையா, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல் ஃபார் ஏ ஸ்டேட் ஆக்சுவலாக 165 படித்தோம் இல்லையா, இது கான்ஸ்டியூஷனல் பாடி. இதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஷியல் கமிஷன் இருக்கு ஆக்சுவலாக. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போடுறது பேர் ஃபினான்ஸ் கமிஷன். நம்ம தமிழ்நாட்டுக்கும் நிதி ஆணையம் தனியாக இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு நிதி ஆணையம் கொண்டு வர சொன்னது எங்க, பஞ்சாயத்து ராஜ் ஏரியாவில் படித்தோம் ஞாபகம் இருக்கா. பஞ்சாயத்து ராஜ் டீட்டெயில்ஸ் நிறைய சொன்னோம். அதில் வந்து நம்மளுக்கு பஞ்சாயத்து ராஜ் நடத்தணும், அதுக்கு எலெக்ஷன் கொண்டு வரணும், கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்து வைக்கணும், பவர் கொடுக்கணும், அவங்களே வந்து டாக்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண நிறைய படித்தோம் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் ஐன்னு வரும், 243I. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் 243K. போன எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஃபுல்லாக, ஆர்டிக்கல் டெப்த்தாக கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, 243ZJ அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. மாவட்ட திட்டமிடுதல் சொல்லுவாங்க, அந்த கமிட்டி இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டின்னு சொல்லி நகர பஞ்சாயத்துக்கள்ல வருது. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் படித்த ஞாபகம் இருக்கா, 263. இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் ட்ரைபுனல் படித்தோம். ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் நேற்று கூட முன்னாடி கூட மீட்டிங் போட்டாங்க, நியூஸ் வாட்ச் பண்ணுறீங்களா இல்லையா. ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து டேக்ஸ் ஸ்லாப் வந்து 5 ஸ்லாப் இருக்கு. இப்போ வந்து ஜிஎஸ்டியில் வந்து டேக்ஸ் ஸ்லாப் 0, 5, 12, 18, 28 இந்த ஸ்லாப்ல வந்து டேக்ஸ் போடுறாங்க. அது வந்து தீபாவளிக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் கொடுத்துருக்காரு. கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்காரு, 2 ஸ்லாபாக கம்மி பண்ணுறதா, ஓகேங்களா. அது கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ 279G அப்படின்னு சேர்த்துருக்காங்க. யூபிஎஸ்சி நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, அது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. வேறு என்னெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்குது பாருங்க. நேஷனல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோமா. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி 338, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி 38A, ஃபார் பிசி 38B. இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 338ல் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டின்னு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருந்தாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் எஸ்டிக்கு தனியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் காமனாக தான் இருந்தது, எஸ்சி அண்ட் எஸ்டின்னு இருக்கும் அது. அதுக்கப்புறம் தனியாக கொண்டு வந்தாங்க பாருங்க, 338A. அப்புறம் பிசிஸ்க்கு தனியாக கமிஷன் இருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசிஸ் அப்படின்றது 338B அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ட்ரைப் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. இன்னொன்று பேக்வேர்டு கிளாஸஸ் கமிஷனே தனியாக இருக்கு, பிசி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிகல் 340 அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் கமிட்டின்னு சொல்லி ஒன்று பார்லிமெண்ட்ல இருக்கு, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். இது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அமைப்புகள், ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்லி சொல்றோம். மற்ற ஸ்டாச்சுரி பாடிஸ்ன்னு படித்தோம் இல்லையா, அது என்ன பாருங்க. கிரியேட்டட் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றி அது மூலமாக கொண்டு வந்தால் அதுக்கு பேர் வந்து ஸ்டாச்சுரி பாடிஸ், சட்டப்பூர்வமான அமைப்புகள் அப்படின்னு பேர் ஆக்சுவலாக. அதெல்லாம் என்னென்ன இருக்குது. செபின்னு ஒரு அமைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா. செபின்னு ஒரு பாடி இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடி பாருங்க. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா. இண்டஸ்ட்ரி சைடில் டெய்லி நியூஸில் சொல்லுவாங்க, ஒரு பெரிய தனி ஃபினான்ஷியல் ஏரியா ஷேர் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு தனி சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. அந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதில் 2 டைப் ஆஃப் ஷேர்ஸ் டீல் பண்ணுவாங்க. பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பிரைமரி மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1000 கோடி முதலீடு தேவை அப்படின்னா முன்னெல்லாம் கையில் காசு வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கும். இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக நிறைய ஹெல்ப் இருக்கு ஆக்சுவலாக. பொதுமக்கள் கிட்ட இருந்து நீங்கள் வந்து மூலதனம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பேர் வந்து ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்டுன்னு பேர். புதுசாக ரைஸ் பண்ணீங்கன்னா பிரைமரி ஷேர் மார்க்கெட்டுன்னு பேர். அந்த கம்பெனி இவ்வளோ சூப்பராக இருக்குது இப்படி இருக்கிற ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் அதுக்கு செபி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பிரைமரி மார்க்கெட்டில் ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு பேர் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு டைப் சொல்லுவாங்க, புதுசாக ஒரு கம்பெனியுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிரைமரி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. எக்கானமியில் வந்து ஃபினான்ஷியல் டைப்பில் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் நான், சரிங்களா. இன்னொன்று செகண்டரி ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. இப்போ ஒரு டைம் வந்து பணம் ரைஸ் பண்ணி புதுசாக கம்பெனி வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, ரன் பண்ணி ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆன பின்னால அந்த ஷேர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ட்ரேடிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க.
எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக நிஃப்டின்னு ஒன்று இருக்குது, பிஎஸ்சின்னு இருக்குது. இந்தியாவில் வந்து 2 ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸஸ். பிஎஸ்சி இண்டெக்ஸ் கேள்விப்பட்டீங்களா? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 50 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், அங்கே 30 ஸ்கிரிப்ட் சம்திங் இருக்கும். அதாவது இந்த கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பணம் திரட்டிட்டு அந்த என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஷேர் வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, ஒரு 1000 ஷேர் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னாக்க 1,00,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அந்த அந்த கம்பெனியை வந்து அந்த இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இல்லையா, அவருக்கு 100 ஷேர் வந்து கொடுத்துருப்பாங்க, 1000 ஷேர், பட் எவர் இட் இஸ். ஒரு ஷேர் 100 ரூபாய் ரேட்னாக்க 1,00,000 ரூபாய்க்கு எவ்வளோ, 1000 ஷேர்னு அர்த்தம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவர் பேரில் அந்த ஷேர் 1000 ஷேர் 100 ஷேர் இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, அப்போ அந்த கம்பெனியை எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அதை லிஸ்ட் பண்ணும்போதே ஒரு சில கம்பெனிஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கம்பெனிஸ் வந்து 250 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கின ஷேர் 100 ரூபாய், ஆனால் லிஸ்ட் பண்ணும்போது 250 ரூபாய். அதுக்கப்புறம் ரன் ஆகும் ஆக்சுவலாக 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகி ரன் ஆகும். ரன் ஆக கம்பெனி ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் நல்லா இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்டில் ரேட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஜெனரலைஸ் பண்ணுறதுக்கு பேர் பிரைமரி மார்க்கெட். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஷேர் லிஸ்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, 250 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் ஏறுது இறங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை வந்து வாங்கி விற்கிறதுக்கு பேர் வந்து ட்ரேடிங்னு பேர். ஒரு பெரிய தனி ஃபீல்டு ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதில் நல்ல சம்பாதிச்சவங்க இருக்கிறாங்க, 90% லாஸ் ஆனவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பாடி வந்து செபி, இவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அது பண்ணணும். அந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் இன்சார்ஜ் வந்து செபி. செபின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து ஸ்டாச்சுவரி பாடிஸ். நெக்ஸ்ட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. 1993 இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் பாருங்க, 1990 கொண்டு வந்திருக்காங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் 1992 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மேலே பார்த்தீங்களா, எஸ்சி எஸ்டி பிசிக்கு கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சட்டம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நேஷனல் கிரைன் ட்ரிபியூனல் ஒரு ஆக்சுவலாக தேசிய பசுமை தீர்ப்பாயம்னு இருக்கு பேர். நோட் பண்ணிக்கோ, கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்கு. புதுசாக இப்போ எல்லாம் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்ககிட்ட கிளியரன்ஸ் வாங்கணும். ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க, ஏதாவது இண்டஸ்ட்ரியல் யூனிட் கொண்டு வராங்க அப்படின்னா தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னு இருக்கு பேர். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. ராணுவ சட்டங்களுக்குலாம் அவங்களுக்கு ஒரு கோர்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் ஆதார் கார்டு கொண்டு வந்ததில் ஒரு அமைப்பு, ஆதார் கார்டு. அந்த ஆதார் கார்டு கொண்டு வந்த அமைப்புக்கு பேர் இது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர், UIDAI அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக எக்ஸ்பென்ஷன்லாம் கேட்குறாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் லேட்டஸ்ட் கொடுத்த எக்ஸ்பென்ஷன்லாம் கேட்குறாங்க. அப்புறம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது, மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் 2003 கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் பாருங்க, குழந்தைகள் உரிமைகள் சம்மந்தமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாச்சுவரி பாடிஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, இப்போ வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால் MRTP ஆக்ட்னு ஒன்று இருந்தது ஆக்சுவலாக. MRTP ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ட்ரேடை வந்து ஃபேராக நடத்துகிறாங்களா அன்ஃபேராக நடத்துகிறாங்களா, 100 ரூபாய் ரேட்டுக்கு 100 ரூபாய் தான் விற்கிறாங்களா, இல்லை பதுக்கி 200 ரூபாய்க்கு விற்கிறாங்களா, எல்லாம் நடக்குதா இல்லையா? நன்மையாக இருக்கிறவனும் இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறது, பிஸ்னஸில் எல்லாருமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஏமாத்துறது, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து MRTP ஆக்ட்னு பேர். அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தது MRTP ஆக்ட்னு பேர். அது கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ Group 4. அது வந்து ஓல்டு கான்செப்ட் ஆக்சுவலாக. அதை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக ஒரு பாடி கொண்டு வந்திருக்காங்க, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர். அவங்க நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்லாம் நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோ லென்த்தாக இருக்குது டெப்த்தாக இருக்குது அப்படிலாம் வந்து பயப்படாதீங்க, சரியா? ஃபுல் லிஸ்ட் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்க. நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி 1987 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி 1987. அதாவது பொதுமக்களுக்கு வந்து சட்ட உதவி தர்றது, வாய்ப்பு வசதி இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. நபார்டுன்னு ஒரு பேங்க் இருக்கு ஆக்சுவலாக, பேங்கிங் செக்டாரில் வரும். RBI கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியா ஃபுல்லாக ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஹெட் வந்து RBIன்னு படிச்சிருக்கிறோம். ரூரல் கிரெடிட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்தியாவில் கிராமங்கள் அதிகம் இல்லையா, அரௌண்ட் வந்து 80% வந்து கிராமங்கள் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்குமா. ஸோ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து கடன் வசதி, பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? வெளியில் ஓப்பனாக போய் கடன் வாங்கினா வட்டி அதிகமாக கட்டணும் இல்லையா, பேங்க்கில் வாங்கினாங்கன்னா ஏமாத்துறது கம்மி, குறைஞ்ச வட்டியில் கடன் வாங்கலாம். கடன் வசதி இருந்ததுன்னா அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியும், சர்வை பண்ண முடியும். அதுக்கு கொண்டு வரப்பட்டது வந்து நபார்டு அப்படின்னு பேர் 1982.
நபார்டு பேங்க் அப்படின்னு இருக்கு பேர். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் ரூரல் கிரெடிட். ஓகேங்களா? அர்பன் சைடு நிறைய அமைப்புகள் இருக்கு. அபெக்ஸ் பாடி ஃபார் ரூரல் கிரெடிட் இன் இந்தியா வந்து நபார்டு பேங்க்னு சொல்லுவாங்க. அப்புறம் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. அப்புறம் இப்போ ரீசெண்டாக என்ஐஏ அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னு அதுக்கு பேர் தமிழில். இப்போ ரீசெண்டாக அந்த சீரியல் பிளாஸ்ட்டு, பாம் பிளாஸ்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக வந்து ஆளுங்களை கொள்றதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அதுக்கு எகென்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஏதாவது மாட்டினாங்கன்னாக்க சுத்தம் ரொம்ப கஷ்டம். சார்ஜஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா இன்னும் கஷ்டம். என்ஐஏ வளையத்துக்குள்ளே வந்தாங்கன்னா இப்போ வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. லோக்பால் சட்டம் நம்ம படிச்சோமா, 2013 கொண்டு வந்தோடனே லோக்பால் சட்டம். லோக்பால் சட்டம் என்ன சொன்னோம் நம்ம, ஊழல் தடுப்பு அது பிரிவு வந்து மத்திய அரசு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஊழல் செய்யறாங்களா அவங்களே தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது லோக்பால் சட்டம். 2013 கொண்டு வந்தாங்க. எல்லாம் இதை பத்தி எல்லாம் ஃபுல்லா படிப்போம். அடுத்து லோக் ஆயுக்தா சட்டம் ஒன்று இருக்கு ஆக்சுவலா. லோக் ஆயுக்தா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டேட்ல வந்து ஊழல் தடுப்பு. பாருங்க, தனியா தடுப்பு ஆணையம் இருக்கு ஆக்சுவலா. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஒரு தனி பாடி இருக்கு, அவங்க ஊழல் தடுப்பு பண்றாங்க ஆக்சுவலா. அதுவும் இல்லாமல் இன்னொரு பாடி வந்து ஆல் இண்டியா லெவல்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர், லோக்பால்ல எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த பாடிஸ் பத்தி படிக்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தது ஸ்டாச்சுரி பாடிஸ். இப்போ நான் ஸ்டாச்சுரி பாடிஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா, பாருங்க, நான் ஸ்டாச்சுரி பாடிஸ்னா சட்டப்பூர்வம் இல்லாமல் கொண்டு வந்தவங்க, கான்ஸ்டியூஷன்லயும் இல்லை, சட்டப்பூர்வமாக கொண்டு வரல. அப்போ அது எது மூலமா கொண்டு வந்தாங்க, இங்க பாருங்க, நிர்வாக தீர்மானத்தின் மூலம் எழுதிக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் அவங்க மூலமா கொண்டு வந்தது. அது என்ன பாடிஸ் இருக்கு அப்படின்னா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு இருக்கு, என்டிசின்னு சொல்லுவாங்க, தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. இன்னொன்று பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒரு பாடி தான் பழைய பாடி. 5 ஆண்டு திட்டங்கள் போட்டாங்க, நம்ம எக்கானமியில் படிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் எக்கானமி நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? எக்கானமியில் 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கு ஆக்சுவலா. அந்த 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வரும்போது இந்த பாடி வந்து பிளானிங் கமிஷன். திட்ட ஆணையம்னு அதுக்கு பேர், ஓகேங்களா? திட்ட ஆணையம் அப்படின்னு இருக்கு, பிளானிங் கமிஷன். இதை 1950 கொண்டு வந்தாங்க, அது இது மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த பிளானிங் கமிஷன் இருந்த வரைக்கும் 12 5ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தினாங்க ஸ்டார்டிங்ல இருந்து, ஓகேங்களா? லாஸ்டா இருந்தது வந்து 12th 5-year பிளான். ஐ திங்க் 2012 to 2017 பீரியட் ஆக்சுவலா. 2012 2017 பீரியடு 12வது 5ஆண்டு திட்டம்னு பேர். இப்போ 2014 மோடி ஜெயிச்சு ஆப்போசிட்ல வர்றாரு இல்லையா, இவர் வந்த உடனே எல்லாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தார். அதுல இதுவும் ஒரு சேஞ்ச். இந்த பிளானிங் கமிஷன் வந்து ஓல்டு கான்செப்ட். இந்தியாவில் வந்து இதுக்கு முன்னால் இருந்த எக்கானமி வந்து கமாண்ட் எக்கானமின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு எக்கானமி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு கான்செப்ட் சொல்லுவாங்க. அது கமாண்ட் எக்கானமி, கண்ட்ரோல்டு எக்கானமின்லாம் பேர் ஆக்சுவலாக. வெளியிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ள வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது, வெளிநாட்டிலேருந்து வந்தெல்லாம். கண்ட்ரோல்டு எக்கானமின்னு சொல்லுவாங்க, கமாண்ட் எக்கானமின்னு சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது ஆக்சுவலாக. இப்போ 1991 எல்பிஜி ஸ்ட்ராட்டஜியில் புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்தான்னு சொன்னா இல்லையா, இந்தியன் எக்கானமி லாக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வேர்ல்டு பேங்க் கிட்ட அவங்க லோன் அப்ரோச் பண்ணும் பொழுது, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும், இப்போ குளோபலைசேஷனுக்குள்ள நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு மேனேஜபிளாக இருக்கும்னு சொல்லி போல்டாக என்ன பண்ணாங்கன்னா சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. 1991 நியூ எக்கானமிக் பாலிசின்னு பேர். நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரும் மன்மோகன் சிங் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க. அதுக்கு பேர் ராவ் மன்மோகன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு பேர். ஸோ அப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்ன ரிஜிடாக இருந்தது, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ள வந்து தொழில் தொடங்க முடியாது, அதுக்கு லைசன்ஸ் ராஜ்லாம் கான்செப்ட் சொல்லுவாங்க, ஓல்டு கான்செப்ட். அந்த காலகட்டத்தில் அந்த எக்கானமிக் அதெல்லாம் ஓகே. இப்போ குளோபலைசேஷன் மாதிரி வந்த பின்னால அந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்க மாற்றிட்டாங்க. 1/1/2015 அதுல இருந்து புது பாடி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு பேர் நித்தி ஆயோக்னு பேர். ஒன்றும் இல்லை, பிளானிங் கமிஷன் பதிலாக நித்தி ஆயோக்னு கொண்டு வந்திருக்காங்க, சரியா? நித்தி ஆயோக் அப்படின்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ்ல இருக்கு ஆக்சுவலாக. அந்த பிளானிங் கமிஷன் லாஸ்டாக இருந்தது 12வது 5ஆண்டு திட்டம். ஸோ அது எப்போ முடிஞ்சது, 2017, சரியா? ஸோ இது வந்து இவங்க ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எடுத்திருக்காங்க. 15 இயர்ஸ்க்கு வந்து லாங் விஷன் டாக்குமெண்ட்னு பேர். 15 வருஷத்துக்கு தொலைநோக்கு திட்டம்னு ஒன்று போட்டு 15 இயர்ஸ்க்கு ஸ்கீம் போட்டிருக்காங்க. இப்போ அது ரன்னிங்ல இருக்கு ஆக்சுவலாக, சரியா? இது பார்க்கலாம், உள்ள எல்லாமே பார்க்கலாம், சரிங்களா? பிளானிங் கமிஷனை இப்போ எடுத்துட்டு நித்தி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு ஒரே பாடி மாதிரி கணக்கு. இன்னொன்று என்டிசின்னு இன்னொரு பாடி இருக்கு, அது ரெகுலராக இருக்கும், தேசிய வளர்ச்சி குழு, கவர்மெண்ட்
நாட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இயர்லி ஒன்ஸ் மீட்டிங் அப்படிலாம் போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அந்த ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா சிரமப்படுவாங்க பசங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனில் என்ன ஆர்டிகல்ஸ் யூஸ்வலாக படிப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்லுது. சரிங்களா? எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை என்ன? டு காண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? பாரபட்சம் இல்லாத உண்மையான சரியான எலெக்ஷனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நியூஸில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஒரு இஷ்யூ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த எலக்டர்ஸ் இருக்காங்கல்ல, வாக்காளர்கள், ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அது 65 லட்சம் பேர் போலியான ஆளுங்களை வச்சு ஓட்டு போட்டு லாஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி 3 வாரமாக சொல்லிட்டு இருக்காரு. டாக்குமெண்டேஷன்லாம் வச்சிருக்காரு கையில். ஸோ எலெக்ஷன் கமிஷனை சார்ஜ் பண்ணுறாரு. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ 324 சூப்பரிண்டெண்டன்ஸ் அண்ட் டைரக்டர் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ். எலெக்ஷன் நடத்துறது ஃபுல்லாக யார் அப்படின்னா தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன். அடுத்து 326 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வயது வந்தோர் வாக்குரிமைன்னு பார்த்துருக்கோம். யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னு பேர். இந்தியாவில் வேறு எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை ஓட்டு போடுறதுக்கு, ஒன்லி ஒன் ஏஜ். தட்டு முன்ன 21 இருந்தது, இப்போ 18 குறைச்சிட்டாங்க. 61st அமெண்ட்மெண்ட் 1988 ராஜீவ்காந்தி பீரியடில் குறைச்சிருக்கான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க 327 என்ன சொல்லுதுன்னா, பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் ஆன் எலெக்ஷன்ஸ். இந்த எலெக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது அடிஷ்னலாக தேவை, புதுசாக தேவை கொண்டு வரலாம் அப்படின்னா யாருக்கு பவர் இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் எல்லாத்துக்குமே யாருக்கு பவர் இருக்குது? எல்லாத்துக்கும் பவர் வந்து பார்லிமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் வந்து குற்றம் சாட்டுறாரு. எலெக்ஷன் கமிஷன் வந்து தவறாக நடந்து இல்லைங்களா, பிஜேபிக்கு துணை போயிட்டாங்க அப்படின்னு 3 வாரமாக சொல்லிட்டு இருக்காரு. ஹாட் நியூஸ் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. நேற்று தேர்தல் ஆணையத்துலேருந்து டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை நாங்கள் ஃபேராக நடத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. தேர்தல் ஆணையர்காரில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவரை பதவி நீக்கம் செய்ய இன்னைக்கு வந்து தீர்மானம் கொண்டு வரதா சொன்னாங்க. காலைல நியூஸில் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. அவங்களுக்கு அவரை தீர்மானம் கொண்டு வர, அவர் எப்படி கொண்டு வர முடியும்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் கொஞ்சம் ரிஜிட்டா அந்த மாதிரி சொல்கிறாங்க. நியூஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 328 என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர்னா மாநிலத்தில், மாநில சட்டமன்றங்கள்ல அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக எலெக்ஷன் சம்மந்தமாக டிசைன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பற்றி என்ன படிக்கிறோம், ஆர்டிகல்ஸ் என்ன இருக்குது? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லியிருப்போம் இல்லையா, பாருங்க 308 314 வரைக்கும் பப்ளிக் சர்வீசஸ் குடிமை பணிகளை பற்றி சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக 312 டாக்ஸ் அபவுட் ஆல் இந்தியா சர்வீசஸ். 312 அப்படிங்கிறது அனைத்து இந்திய குடிமை பணிகள், அதை பற்றி சொல்லுது. ஆல் இந்தியா சர்வீசஸ். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவில் வந்து அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறதுல 4 சொல்கிறாங்க ஆக்சுவலாக. என்னென்ன சொல்கிறாங்க? ஐஎஃப்எஸ் சொல்கிறாங்க. ஐஏஎஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, கலெக்டர் குவாலிஃபிகேஷன் வந்து ஐஏஎஸ். இன்னொன்று ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு ஒரு மீனிங் இருக்குது ஆக்சுவலாக. ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு இருக்கிற எக்ஸாம் தனியாக நடத்துகிறாங்க யூபிஎஸ்சியில். ஓகேங்களா? ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாம் தான் காமன் யூபிஎஸ்சி எக்ஸாம். இன்னொன்று வந்து ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். இன்னொன்று வந்து ஐஆர்எஸ்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். இந்த 4 தான் இப்போ வந்து ஆல் இண்டியா சர்வீஸாக இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, 312 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அது சம்மந்தமான விஷயங்கள். ஓகேங்களா? அவங்களுக்கு குடிமை பணிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அது சம்மந்தமான விஷயங்களை யாருக்கு பவர் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது. அட்லாஸ்ட் யாருக்கு பவர் இருக்குது? பார்லிமெண்ட்டுக்கு. அதே மாதிரி 315 என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கத்துக்கோ மாநில அரசாங்கத்துக்கோ தேவையான பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூபிஎஸ்சி சொல்கிறாங்க 315 வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. அவருடைய ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க 310 அந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நிதி ஆணையம் பற்றி என்ன படிக்கிறோம், அது சம்மந்தமாக என்னென்ன இருக்குது? 266 அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது ஆக்சுவலாக. அதில் என்ன படித்தோம் நம்ம? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் மத்திய தொகுப்பு நிதி. நம்ம ஷெட்யூல் 3ல சேலரின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. ஸோ சேலரிஸ் ஆஃப் ஹையர் அஃபீஷியல், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அவங்க சேலரிலாம் எங்கே சார்ஜ் பண்ணுறாங்க? கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொன்று 267 கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அதாவது மத்திய அவசர நிதின்னு இருக்கு பேர் ஆக்சுவலாக. எமர்ஜென்சி ஃபண்ட், திடீர்னு ஒரு பூகம்பம் வந்துருச்சு, ஒரு 2 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, அந்த ரிலீஃப்க்கு பணம் வந்து அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பணத்துக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பவர். சென்ட்ரல் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு அதுக்கு பேர். இது வந்து பணம் செலவு பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ படித்த ஞாபகம் இருக்கா? 267 268
269 சம்திங் ஏதோ படிச்ச ஞாபகம் இருக்கா? பாருங்க எல்சிஏ, நான் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கேன். எல்சிஏ, எல்சி போத், யார் கலெக்ட் பண்றா, யார் யூஸ் பண்றா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பத்தி அந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஸோ 280 டாக்ஸ் அபவுட் எக்ஸாக்ட்லி ஃபினான்ஸ் கமிஷன், நிதி கமிஷன். கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? நிதி கமிஷன் என்ன, என்ன ஆர்டிகல், எவ்வளவு பேர் இருக்காங்க, சேர்பர்சன் என்ன, மெம்பர்ஸ் என்ன, அதனுடைய பீரியட் என்ன, இந்த போன எக்ஸாம்ல வந்து எத்தனாவது நிதி கமிஷனுக்கு யார் சேர்மன் கேட்டிருக்காங்க, லிஸ்ட் மேட்சிங் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் நிதி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொன்னாங்க, அவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ரிலேட்டடாக வர ஆர்டிகல்ஸ், ஓகேவா? நிறைய இருக்கு ஆக்சுவலாக. அதில் ஒன்று சொல்ல பாருங்க, 330 ஒரு ஆர்டிகல் இருக்கு. அது என்ன சொல்லுது, லோக்சபாவில் வந்து இடஒதுக்கீடு பற்றி சொல்லுது. லோக்சபாவில் 2 பேரை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்ணான்னு படிச்ச ஞாபகம் இருக்கா? லோக்சபாவில் 540 சீட்டில் 543 எலெக்டட், 2 வந்து நாமினேட் பண்றாரு அப்படின்னு. இப்போ எடுத்துட்டாங்க, ஆனால் 104th அமெண்ட்மெண்ட்ல அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து லோக்சபாவில் ரிசர்வேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு திடீர்னு கேட்டால் எழுதிடுவீங்க. லோக்சபாவில் எஸ்சிக்கு ரிசர்வேஷன் இருக்கு, எஸ்டிக்கு இருக்கு, பிசிக்கு இருக்கு, வேற யாருக்கு இல்லை அப்படின்னா கேட்கக்கூடாது. எஸ்சி எஸ்டி மட்டும்தான் ரிசர்வேஷன், பிசி ரிசர்வேஷன் கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட்ல மட்டும்தான் பிசி ரிசர்வேஷன் வருது. சட்டசபைகளில் வந்து பிசி ரிசர்வேஷன் கிடையாது. லோக்சபாவில் எம்பி அது இதில் எதுவுமே முன்னாலும் படிச்சு பாருங்க. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் மட்டும்தான் அங்கே சட்டசபையில் லோக்சபாவில் அதெல்லாம் இருக்கு ஆக்சுவலாக. பிசிக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக பிசிக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் 331 என்ன சொல்றோம் பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் பத்தி சொல்லுது, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் பத்தி சொல்லுது. இங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி சொல்லுது. ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல் 330 சொல்றது எஸ்சி எஸ்டி பத்தி, ஆங்கிலோ இந்தியன்ஸ் பத்தி இல்லை. லோக்சபாவில் எஸ்சி எஸ்டி சீட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லுது ரிசர்வேஷன். 331 தான் ஆங்கிலோ இந்தியன்ஸ் 2 சீட் பத்தி சொல்றாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி 332 என்ன சொல்றாங்க, மாநில சட்டசபையில எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன். மாநில சட்டசபையில இப்போ தமிழ்நாட்டில் மாநில சட்டசபை, பீகார்ல ஆந்திரால அவங்க எவ்வளவு சீட்டு கொடுத்துருக்காங்கன்றது எடுத்து பார்க்கணும். எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் பத்தி மாநில சட்டசபையில என்ன சொல்றாங்கன்னு இந்த ஆர்டிகல் சொல்லுது. அதே மாதிரி மாநில சட்டசபையில ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை நாமினேட் பண்றது. தமிழ்நாட்டில் ஒரு சீட் நாமினேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம், அதை பத்தி சொல்லுது. ஸோ பாருங்க, ஆர்டிகல் நம்பர் என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும். கிளைம்ஸ் ஆஃப் எஸ்டி எஸ்டி சர்வீஸ் அண்ட் போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு ஆக்சுவலா. எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதவிக்கு போறது, கவர்மெண்ட் ஜாப்ல, அரசியல் சம்திங் அந்த மாதிரி போன பின்னால அவங்களுக்கு கிரீவன்சஸ், சர்வீஸ் கண்டிஷன்ஸ் பற்றியெல்லாம் சொல்லுது ஆக்சுவலாக. ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இன் சர்டைன் சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க. சில பணிகளில் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கவர்மெண்ட்டை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் 338 எஸ்சி எஸ்டி, 338A ஃபார் எஸ்டி, 338B ஃபார் பிசி. ஃபஸ்ட்டு எஸ்சி எஸ்டி 338A வந்து எஸ்டிக்கு தனியாக பிரிக்கிறாங்க, அடுத்து பிசிக்கு தனியாக பிரிக்கிறாங்க, தேசிய ஆணையம் சொல்லி படித்தோம். அதே மாதிரி 340 என்ன சொல்றாங்கன்னா, கமிஷன் ஒன்று போடணும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு கமிஷன் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கமிஷன் ஃபார் ஓபிசி சொல்லுவாங்க, பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷன் இப்போ போட்டிருக்கேன், பிசி கமிஷன் சொல்லுவாங்க. இந்த கமிஷன் ஃபார் எஸ்சி, கமிஷன் ஃபார் எஸ்டி, இதுக்கு என்ன வித்தியாசம், இது வேறு இது வேறு ஆக்சுவலாக. ஓகேங்களா? இது வந்து நேஷனல் கமிஷன் அப்படின்னு ஒரு மெயின் இங்கிலீஷ் போடுறாங்க, இது வந்து கமிஷன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. 2 வேற வேற பாடி, ஆனால் எல்லாம் எஸ்சி எஸ்டி பற்றி தான் கேர் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஆர்டிகிள் 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்கலாம். என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது என்ன, அதை பற்றி என்ன சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா, அது என்ன மாதிரி பாடி அப்படின்னு சொன்னாக்க, இது பர்மனன்ட் பாடி அண்ட் இண்டிபெண்ட் பாடி, யாருடைய கட்டுப்பாட்டிலையும், ஓகேங்களா, அதுலேயும் அவங்க ப்ரெஷர்லையும் அவங்க செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் அன் அட்டானமஸ் பாடி, ஆல்ரெடி இட்ஸ் கிவன் இன் கான்ஸ்டியூஷன், யாருக்கு எதுக்குமே வந்து பட்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் பற்றி என்ன சொல்றாங்க, ஆர்டிகிள் 324 சொல்றாங்க. இப்போ 324 என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க, டு காண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். இல்லைங்களா, சரியான தேர்தல், நியாயமான தேர்தல் நடத்தணும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலெக்ஷன் கமிஷன் எதுக்கெல்லாம் எலெக்ஷன் நடத்துறாங்க, 6 போஸ்ட், கீ போஸ்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டரா எடுத்துக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இருக்காங்க இல்லையா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்,
அவங்க எலெக்ஷன். இப்போ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. க்ளோஸ் டு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட். ஆக்சுவலாக லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி, ஓகேங்களா, கீழவை எம்பி, மேலவை எம்பி, அந்த எலெக்ஷன். அதே மாதிரி ஸ்டேட்ல அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ், மொத்தம் 6 போஸ்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட்ல அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ். இப்போ நம்ம தமிழ்நாடு லோயர் ஹவுஸ் மட்டும்தான் இருக்கு, அதுக்கு நடத்துறாங்க. அப்பர் ஹவுஸ் கர்நாடகா இருக்குன்னா அதுக்கு நடத்துறாங்க ஆக்சுவலாக. ஸோ இது அதனால இது என்ன சொல்றாங்கன்னா ஆல் இண்டியா பாடின்னு சொல்றாங்க. ஆல் இண்டியா முழுமைக்கும் காமனான அமைப்புன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. இது எலெக்ஷன் கமிஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்லாம் எதுவும் இல்லை, ஓவரால் பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் காமன் டு போத் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க? சில 1993 அதுக்கு முன்னால வரைக்கும் ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ஹெட் யாருன்னு கேட்டால் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் ஒரு ஆள் இருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு பாடி ஒரு ஆள் இருந்தார் ஆக்சுவலாக. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றிருக்காங்க. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 அதர் எலெக்ஷன் கமிஷனர். இப்போ மொத்தம் 3 பேர் கொண்ட அமைப்பாயிடுச்சு ஆக்சுவலாக. முன்ன எக்ஸாம்ல யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கேட்பாங்க. இப்போ யார் கரண்ட்ல சிபிஐ டைரக்டரா இருக்காங்க, சிபிசி யாரு, கரண்ட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அந்த ஸ்டேட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க. பட் இப்பெல்லாம் வேற ட்ரெண்ட் மாற்றி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ சிஇசி யார் இருக்காங்க? கியானேஷ் குமார். நேற்று மீடியாவில் அவர் தான் பேச சொன்னார். ஓகேங்களா, தலைமை தேர்தல் ஆணையர்னு பேர். அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எங்க 2 பேர் ஆக்சுவலி இப்போ இருக்காங்க, சிட்டிங்ல இருக்காங்க. ஸோ நான் நெட்டில் போட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷனில் 3 பேர் இருக்காங்க. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 அதர் எலெக்ஷன் கமிஷனர், எல்லாமே ஐஏஎஸ் கேடர், அந்த கேடரில் வருவாங்க ஆக்சுவலாக. மாநிலங்களில் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது, மாநில ஸ்டேட்ஸில் அப்படின்னு பார்த்தா, ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்கு. ஒரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்ட் எல்லா மாநிலத்திலுமே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்றோம், தமிழ்நாட்டில் இருக்கு ஆக்சுவலா. இவர் இந்த போஸ்ட் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூட எலெக்ஷன் கமிஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு அம்மா அர்ச்சனா பட்நாயக்னு ஒருத்தர் வந்திருக்காங்க புதுசா, அவங்க தான் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்துது இல்லையா, அந்த வேலையை இவங்க ஸ்டேட்ல பார்க்குறாங்க. ஷி ஒர்க்ஸ் ஃபார் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன். அதுக்கு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அப்படின்னு பேர். இன்னொரு போஸ்ட் இருக்கு தமிழ்நாட்டில், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக 2 போஸ்ட் இருக்கு பாருங்க. சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனோட ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ அந்த 6 போஸ்ட்டுக்கு எலெக்ஷன் நடத்துறதுல இங்கிருந்து அவர் பாப்பாருன்னு சொல்றோம். இன்னொன்று ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் 243I சொல்லி பார்த்தோம் இல்லையா, மாநிலத்தில் வந்து தேர்தல் ஆணையம் அப்படின்னு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்க. பேஸ்ட் ஆன் பஞ்சாயத் ராஜ் ஆர்டிகல் 243I ஒன்று படித்தோம், அதை பேஸ் பண்ணி தான் இதை உருவாக்கிக்கிறாங்க ஆக்சுவலாக. பாருங்க 1994 தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் இயற்றப்பட்டது 1994. 76th அமெண்ட்மெண்ட் ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா, அதெல்லாம் ஓகே பண்ண சட்டம். அதை பற்றி அதிகமாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக. இவங்க எலெக்ஷன் என்ன நடத்துறாங்க, யாருக்கு நடத்துறாங்கன்னா, ஒன்லி டு லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும். ஸ்டேட்ல பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமா போட்டப்பட்ட எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு பேர் இருக்கிறாங்க. இவங்க யாருக்கு எலெக்ஷன் நடத்துறாங்கன்னா, ஒன்லி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, லோக்கல் பாடிஸ்க்கு மட்டும் நடத்துறாங்க. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும் நடத்துறாங்க. இப்போ புதுசாக ஒரு அம்மா போட்டிருக்காங்க, ஜோதி நிர்மலா சாமி அப்படின்னு இருக்காங்க. 2 பேருமே லேடிஸ். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டிப்பாக ரிலேட்டடாக கேட்பாங்க. இவங்களுக்கு பதவி காலம் 2 இயர்ஸ் ஆக்சுவலா. யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட்ல கவர்னர் இருக்காரு இல்லையா, அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். தமிழ்நாட்டில் உயரதிகாரிகள் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, கவர்னர். கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணணும், சரியா? பாருங்க என்ன இன்னொன்னு சொல்றாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கும் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே ஒர்க் பண்றது சிஇஓ, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் தான். பாருங்க இவங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், ஷி இஸ் நாட் சபார்டினேட் டு, அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இவங்க தனி பாடி. அதே மாதிரி நாட் ஆன்சரபிள் டு எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ட்ராக் வேற, இந்த ட்ராக் வேறன்னு சொல்றாங்க. ஸோ எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு
தமிழ்நாட்டில் ஸ்டேட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அடுத்த மேல வந்து நடக்க போகுது ஏப்ரல். ஐ திங்க் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. இப்போ லீடர்ஸ் எல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. நம்ம தானே போன வாரம் எடப்பாடி வந்தார், நேற்று அன்புமணி ராமதாஸ் வந்திருந்தார் ஒசூருக்கு. எல்லாமே வருவாங்க, விஜய் எல்லாமே எல்லாருமே ஒரு வந்து போவாங்க ஆக்சுவலாக. ஸோ எலெக்ஷன் சம்மந்தமாக லேட்டஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆக்சுவலாக. எலெக்ஷன் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆயிருக்கு. அதில் என்னென்னு சொல்கிறேன் பாருங்க. 1950 கொண்டு வரப்பட்ட எலெக்ஷன் கமிஷன் 1989 வரைக்கும் அது வந்து சிங்கிள் மெம்பர் பாடியாக இருந்தது. ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலாக. சரிங்களா? அது வந்து எலெக்ஷன் கமிஷனில் 1 மெம்பர் பாடி, ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் இருந்தார் ஆக்சுவலாக. ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 எலெக்ஷன் கமிஷனரை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஏன் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓட்டிங் ஏஜ் குறைச்சாங்களே 21 18 சொல்லி, அப்போ ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்களா டிக்ரீஸ் ஆயிருப்பாங்களா? இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க. 21 வயசு வயதாக ஓட்டு போடலான்னா கொஞ்சம் கட் ஆகும். 18 வயசுலேருந்து ஓட்டு போடலான்னா வரவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக ஓட்டு போடலாம். ஒர்க் லோட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் நிறைய இஷ்யூஸ் நடந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரே ஆளுக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி 2 பேரும் ஆட் பண்ணதாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் விஷயம் வேற எல்லாம் நடந்தது ஆக்சுவலாக. என்ன நடந்தது அப்படின்னா, 1990s அந்த பீரியடில் வந்து டிஎன் சேஷன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேர் வந்து டிஎன் சேஷன். ரொம்ப அப்பர்ட் கேரக்டர், ரொம்ப ஃபார்வர்ட் கேரக்டர் வந்து. அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனராக இருந்தார் அப்போ. ஓகேங்களா? அவர் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கும் பொழுது அங்கே அத்வானி வந்து ஹோம் மினிஸ்டராக இருந்தாராம். எல்கே அத்வானி பிஜேபி கட்சியில் வந்து. அவர் வந்து இவரை சொன்னாராம், ஆல் அவுட் அனுப்பிச்சாராம், யோ அந்த எலெக்ஷன் கமிஷனரை என்னை வந்து பார்க்க சொல்லணும்னு சொல்லியிருக்காரு போல. அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, யோ அவர் வேணா அவர் என்ன வந்து பார்க்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சரியா? அப்போதான் வந்து வெளியவே அந்த பேர் தெரிய வந்துதான். எலெக்ஷன் கமிஷனுக்கு அவ்வளோ பவர் ஆக்சுவலாக. எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர், எலெக்ஷன் கமிஷனுக்கு அவ்வளோ பவர், கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. அந்த மாதிரி நடந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஃபார்வர்ட் கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னா எலெக்ஷனில் வந்து கள்ள ஓட்டு போடுவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் கூட சொல்கிறாங்க கள்ள ஓட்டு போடுவாங்க. முன்னெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை காட்டலாம், ஒன்று ரேஷன் கார்டை வந்து ஐடி கார்டு மாதிரி காட்டிட்டு ஓட்டு போடலாம். கள்ள ஓட்டுன்றது என்ன, யாரோ போடாத ஓட்டுலாம் டக்கு டக்குன்னு லாஸ்ட்டில் குத்திக்குவாங்க நிறைய சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் அப்போ நடந்துட்டு இருந்தது ஆக்சுவலாக. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணி குறைச்சி ஃபேர் எலெக்ஷன் நடத்தணுன்றது அவங்க டியூட்டி. அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதனுடைய முதல் படி வந்து ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க, ஓட்டர் ஐடி. வாக்காளர்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. சரியா? எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆதார் கார்டுன்னு இப்போ எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, ஆதார் கார்டு. பாருங்க, எலெக்ஷன் கமிஷனில் ஆதார் கார்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆதார் கார்டு வந்து 100% வந்து ஃபுல் ப்ரூஃப் ஐடென்டிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆதார் கார்டும் ஃபுல் ப்ரூஃப் இல்லை. எப்படி எடுக்கிறாங்க? கான்ட்ராக்ட் லேபர்ஸை வச்சு ஃபோட்டோ எடுத்து அவன் என்ன டாக்குமெண்ட் இருக்கிறானோ அதை வச்சு டேட்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து லீகல் டாக்குமெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷனில். அந்த மாதிரி அப்போ கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டர் ஐடி கார்டு. அந்த ஓட்டர் ஐடி கார்டும் அவ்வளோ வேல்யூபிளாக இல்லை இந்தியாவில். கவர்மெண்ட்டில் பண்ணுற எதுவுமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்குறோம், என்ன சொல்கிறோமோ அதை தான் எழுதுறாங்க, அதை ஐடி கார்டாக தராங்க. பட் எதுவுமே இல்லாதப்போ ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்துக்கிறாங்க சில இடத்துல. ஓகே, ஓட்டர் ஐடி இருக்குது, ஆதார் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குன்னா எடுத்து அலோவ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக வந்து. சரிங்களா? ஸோ இது வந்து 1993 வந்து இன்னும் 2 பேரை வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ ஆட் பண்ண பிறகு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 அதர் கமிஷன்ஸ் அப்படின்னு வந்தது. பாருங்க, கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜ் என்னன்னு கேட்பாங்க. 6 அல்லது 65. இப்போ பதவிக்குள்ள வராங்க, வந்ததுலேருந்து 6 வருஷம் பதவியில் இருக்கலாம். இல்லை ஏஜ் சீக்கிரம் வந்துருச்சுன்னா 3 வருஷத்துல ஏஜ் முடியுதுன்னா வெளியே போயிடணும் அப்படின்னு அர்த்தம். 665, 662, 570 இப்படி இருக்கு ஆக்சுவலாக. ஃபுல்லாக டேட்டா ஃபுல்லாக அதில் தான் இருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா? கொஸ்டின் போன டைம் வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பாடி, இதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். சரியா? எலெக்ஷன் கமிஷன் வந்து தனியாக செயல்படுதுன்னு சொன்னோமா, இண்டிபெண்ட்டாக செயல்படுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ராகுல் காந்தி போன வாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. மீடியாவில் ஹாட் நியூஸ் ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ எலெக்ஷன் கமிஷன் தனி தான். பாருங்க என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, அவர் ரிமூவ் பண்ற மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிமூவ் பண்ண ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க தனியா, டக்குன்னு எடுத்து வர முடியாது, ரொம்ப ரிஜிட் ப்ரொசீஜர். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏஜ் வந்து 18 ஆயிருந்தா போதும், நீங்க என்ன பண்ணலாம், ஓட்டு போடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டர் ஐடி கார்டை டிஎன் சேஷன் 1993 இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ஐ திங்க் 96 கொண்டு வந்ததா சொன்னாங்க. பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு இல்லையா, ஓட்டர் ஐடி
ஏதாவது வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டர் ஐடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து டிராவல் டாக்குமெண்டா நேபாள் பூட்டானுக்கு போகலாமா. நேபாள் வேற நாடு, பூட்டான் வேற நாடு. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஓட்டர் ஐடி அந்த லீகல் டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, நேபாளுக்கு நம்ம பூட்டானுக்கு போகணும் அப்படின்னா பை லேண்ட் ஆர் ஏர் வாட் எவர் உள்ள போயிட்டு வெளியே வரலாம் அப்படின்றாங்க, அலௌட் அப்படின்றாங்க. இந்தியாவில் மட்டும்தான் வழக்கமாக அலௌடு, பட் அங்கே பார்த்தா நேபாள் பூட்டான் அலௌடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்த்தா சொல்லியிருக்கு. நிறைய இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் ஆயிருக்கு. எலெக்ஷன் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க இல்லையா, மீட்டிங் போடுறாங்க இல்லைங்களா, 10 மணிக்கு மேலே வந்து கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இப்போ நார்ம்ஸ் இருக்கு. செவருலாம் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரைவேட் செவரு மேலாம் ஒட்டினாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தானே எடுத்துருவோம். எலெக்ஷன் பணம் செலவு பண்ணுறாங்க இல்லையா, அதை அக்கௌண்ட் பண்ணி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. கணக்கு காட்டணுமா, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் பில்லை வச்சு. அதிகமாக செலவு பண்ணுறாங்க இல்லையா, எல்லாம் காசு கீசுலாம் கொடுத்து ஓட்டு கேட்டு இல்லீகலாக பண்ணுறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக அப்சர்வர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எலெக்ஷன் அப்சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு காசு அதிகமாக செலவு பண்ணாங்கன்னா பார்க்க ஒரு ஆளை போடுறாங்க. அவர் காசு வாங்கினா என்ன பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடக்குது ஆக்சுவலா. இப்போ ராகுல் காந்தி ரொம்ப ஹைடெக்ல போய் ஓட்டை திருடிட்டாங்கன்னு சொல்றாரு. ஓட்டை திருடிட்டாங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அட்ரஸே இல்லாத வாக்காளர்கள்லாம் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, ஜெனினாவே இல்லை, அந்த வாக்காளர் லிஸ்ட்ல ஜெனினா இல்லை, அதுக்கெல்லாம் ஓட்டை போட்டு காட்டியிருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆள் தோக்குறாங்கன்னா எவ்வளோ டிஃபரன்ஸில் தோப்பாங்க, ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு அந்த மாதிரி. பீகார்ல வந்து 65 லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு, நியூஸ் போயிட்டு இருக்கு. 65 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏதோ கோல்மால் பண்ணி அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. இவர் தோத்ததுக்கு காரணம் கண்டினியூஸா மோடி தானே ஜெயிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. 2-3 நாளா இஷ்யூ போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது வந்து எலெக்ஷன் கமிஷன் பத்தி சொல்றோம், சரியா. அடுத்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சின்னு சொல்றோம் இல்லையா, 315 அதுலேருந்து 323 ஆர்டிகல்ஸ் வந்து அதை பற்றி சொல்லி யூபிஎஸ்சி பற்றி சொல்லுது. யூபிஎஸ்சியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 1 + not more than 11 அப்படின்னு சொல்றது. 9 - 11 பேர் இருக்காங்க யூபிஎஸ்சியில். யூபிஎஸ்சி சேர்மன் மெம்பர்ஸ்லாம் யாரை அப்பாயின் பண்ண, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பாருங்க டென்யூர் கேட்டிருக்காங்க 665. எலெக்ஷன் கமிஷனுக்கு அதுதான் பார்த்தோம். 6 அல்லது 65 என்ன அர்த்தம், இப்போ நான் இன்னைக்கு என்ட்ரு ஆகிறாங்கன்னா இன்னைக்கு வந்து 6 வருஷம் அவருக்கு ஏஜ் இருந்ததுன்னா சீனியர் வந்து இருந்தாங்க, இல்லை 3 வருஷத்துல ஏஜ் முடியுது, 65 வயசு முடிஞ்சிருது அப்படின்னா முடிச்சிடணும் அப்படின்னு அர்த்தம். 6 or 65 இயர்ஸ். ரிசைன் பண்ண என்ன பண்ணணும், பிரசிடென்ட்டுக்கு தான் அவங்க லெட்டர் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூபிஎஸ்சி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மெம்பர்ஸ், அவங்களை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது, ரிமூவ் கிரவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இன்சால்வென்சி அப்படின்னா பணம் திவால் ஆகுறது, கடன் வாங்கிட்டு என்னால் செலுத்த முடியலன்னு திவால் ஆகுது. மஞ்சள் நோட்டீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த கண்டிஷன். பெய்டு எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட், ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது, புத்தி பேதரிச்சு போகக்கூடாது, இன்ஃபர்மிட்டி ஆஃப் பாடி அண்ட் மைண்ட், உடல்நிலை சரியில்லாமல் போய் அவரால் நார்மலாக இயங்க முடியல அப்படின்னா இந்த ரீசன்ஸ்க்காக அவங்கள ரிமூவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட் கொடுக்கணும், யூபிஎஸ்சி ரிப்போர்ட் வருஷம் யாருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆக்சுவலாக சேலரி அண்ட் அலவன்ஸ் என்ன பார்த்தோன்னா கன்சால்டேட்டட் ஃபண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் தெரியுமா, வாட்ச் டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதில் வந்து அரசியல்வாதிகள், பணவளம் படைத்தவர்கள், கேஸ்டிஸ்ட், எந்த ஒரு என்ன சொல்றது நேரோ மைண்டட் விஷயமா அங்கே இல்லை. நீங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா யூ வில் பிகம் அன் ஆஃபீஸர், தட்ஸ் ஆல். அதுக்கு ஃபேராக நடத்துவாங்கன்னு சொல்றாங்க. மெரிட் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, மெரிட்னா என்னது, ஒருத்தான கேண்டிடேட்ஸ், நல்லா படிக்கிற கேண்டிடேட்ஸு எந்த வித பாகுபாடும் இல்லாமல் த்ரூ பண்ணுறது, சரிங்களா. வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, டிஎன்பிஎஸ்சியில் அப்படி சொன்னாங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் இன்டர்வியூ வச்சுருக்காங்க. அந்த இன்டர்வியூ ஸ்டேஜில் அங்கே உள்ள 5 பேர் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிறேன், ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதே தலைவலி வேலை, அதை கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணாங்க, அதை விட தலைவலி வேலை. உயிரை கொடுத்து படித்தா தான் அவங்களால கிளியர் பண்ண முடியும். அப்படி கிளியர் பண்ணிட்டு வந்து 3rd ஸ்டேஜில் இன்டர்வியூ ஸ்டேஜில் போச்சுன்னா எப்படி இருக்கும். நான் கிளாஸ் போயிருந்தப்போ ஒரு பக்கத்தில் ஒரு டாக்டர் உட்காந்துருந்தார், பால்ட் மேன். அவர்கிட்ட கேட்டேன் என்ன அப்படின்னு. 2 டைம் வந்து மிஸ் ஆகி வந்திருக்காரு. ப்ரிலிம்ஸ் கிளியர், மெயின்ஸ் கிளியர், இன்டர்வியூ ஃபெயில். ப்ரிலிம்ஸ் கிளியர், மெயின்ஸ் கிளியர், இன்டர்வியூ ஃபெயில். 3வது ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணிருக்காரு. ஒரு ஃபயரில் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு உட்காந்துருந்தார். அந்த மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இன்டர்வியூ ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னா பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சியில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பார்த்தேன். நான் இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அப்போ எனக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க மாதிரி தெரிஞ்சது. அதனால தான் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. குரூப் 2ல வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ரீசனால தான் எடுக்க சொன்னாங்க.
பசங்க பாவம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணுறாங்க, செகண்ட் அதுக்கு மேலே கிளியர் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே இன்டர்வியூ தேவையா அப்படின்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்ததுனால எடுத்துட்டாங்க. ஆனால் இன்டர்வியூ எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, தட்டில் இட்லியை வச்சுட்டு நெப்போலியன் என்ன சொல்லலாம், தலையில் இடியை போட்டு எடுத்து சொல்லுவாங்க. ஒரு படத்தில் பாரதியார் படத்தில் சொல்லுவான், சூப்பராக டைலாக் சொல்லுவான். அந்த மாதிரி அவங்க இன்டர்வியூவே வச்சுருந்துருக்கலாம், 10 கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். இப்போ கொண்டாந்து சிலபஸ் உள்ள வச்சிருக்கிறாங்க, தலைகீழ வச்சிருக்காங்க சிலபஸ். அங்கே டஃப்னஸ் எடுத்ததுனால இங்கே டஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன். ப்ரிலிம்ஸே சரி டஃப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட யூபிஎஸ்சிக்கு மாதிரி குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. இன்டர்வியூ எடுத்ததுனால 1 மோர் ஃபில்ட்ரேஷன் தேவையில்லை. இப்போ 2வது ஸ்டேஜோட முடிஞ்சது. போன 2A நான் அட்டன் பண்ணேன், 2 பசங்களை அட்டன் பண்ணேன், 2 மெயின்ஸ் ரொம்ப ஹார்டாக ஹாரிபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து இன்டர்வியூ ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ கரண்ட் ஆள் யார் இருக்காங்கன்னா, யூபிஎஸ்சி சேர்மன் வந்து அஜய் குமார்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க எதுக்கெல்லாம் எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஆல் இண்டியா சர்வீசஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக், அது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. குரூப் ஏ குரூப் பின்ல நிறைய சொல்கிறாங்க ஆக்சுவலாக. மாநிலங்கள் கேட்டால் கூட அவங்க ரெக்ரூட் பண்ணி கொடுப்பாங்களாம். ஓகேங்களா, 1 or 2 மாநிலங்கள் ஸ்டேட்ஸ், ராஜஸ்தான் அவங்கெல்லாம் கேட்டு யூபிஎஸ்சி கிட்டே எங்களுக்கு கொஞ்சம் ரெக்ரூட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் ரெக்ரூட் பண்ணி கொடுப்பாங்களாம். அவங்க வந்து கவர்னர் ரிக்வஸ்ட் பண்ணாலும் அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து யூபிஎஸ்சி பற்றி சொல்கிறோம். யூபிஎஸ்சி பற்றி நம்மளுக்கு என்ன தெரியணும், யூபிஎஸ்சி எக்ஸாமில் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த எக்ஸாம்லாம் வந்து நடத்துகிறாங்க ஆக்சுவலாக. ரொம்ப ஹார்டான எக்ஸாம். டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா பரவாயில்லையா இருக்கா, கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க டிஎன்பிஎஸ்சியே? அதான் டஃப்பாக தான் இருக்குது. யூபிஎஸ்சி இதை விட எவ்வளோ மடங்கு டஃப்பாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? யூபிஎஸ்சி இதை விட 10 மடங்கு டஃப்பாக இருக்கும். இதை விட 10 மடங்கு. ஆமாம். இப்போ நம்ம ஜியாகிரபி டிஎன்பிஎஸ்சியில் இந்தியன் ஜியாகிரபி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு ஜியாகிரபி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வேர்ல்டு ஜியாகிரபி இருக்குது. வேர்ல்டு ஜியாகிரபி ரொம்ப டெப்த்தாக இருக்குது. அது வந்து ஏர் விண்டு சிஸ்டம் எங்கே இருக்குது, எங்கே போகுதுன்னா கேட்பாங்க. படிக்க முடியாதுன்றது கிடையாது, டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இதை விட டஃப்பாக இருக்கும். இதுலேயே அப்படி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பற்றி என்ன சொல்கிறாங்க, ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. பாராளுமன்றம் நினைச்சிச்சு அப்படின்னா சரிங்களா, 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து காமனாக ஒரு ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் பாடி, டிஎன்பிஎஸ்சி மாதிரி தெலுங்கானா தமிழ்நாடுலாம் சேர்ந்து பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் இருந்ததா பாருங்க, 1966ல் பஞ்சாப் ஹரியானா 2 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து காமனாக ஒரு பாடி வச்சுருந்துருக்காங்க, ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அது மாதிரி வைக்கலான்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியை பற்றி பார்ப்போம் பாருங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்னைக்கு உள்ள வந்தோமோ அன்னைக்கு வந்து விட மாட்டேங்குது. ஆமா இல்லையா? டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண பசங்க ஒன்று கிளியர் பண்ணணும். அதாவது 1 வே அவுட்புட் மாதிரி இது வந்து உள்ளே வந்துட்டீங்கன்னா இல்லை செத்தீங்க. சரியா? அதனால டெலிவரி கொடுத்து வெளியே போய் ஆகணும். 1 வே மாதிரி, அதாவது நாக் அவுட் சிஸ்டம் சொல்லுவாங்கல்ல ரெஸ்லிங் மேட்ச்சில், அந்த மாதிரி சிஸ்டம். எக்ஸாம்குள்ளே வந்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஹிட் பண்ணிட்டு போயிடணும். இது டிஎன்பிஎஸ்சி எப்படி வந்தது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. 1919 வந்து மாண்டேகு சன்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதில் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓவரால் இந்தியாவுக்கு, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1923ல் ஒரு ஆளை போட்டாங்க, லீ அப்படின்னு அவருக்கு பேர். ஸோ லீ கமிஷன் ஆன் சிவில் சர்வீசஸ்னு அதுக்கு பேர். அதுக்கு ஒரு விசாரணை அறிக்கை கமிஷன் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேங்க், டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்டாக எல்லாமே கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக மெட்ராஸில் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, எஸ்எஸ்பி. இப்போ எஸ்எஸ்சின்னு இருக்கலாம் அந்த மாதிரி, அப்போ எஸ்எஸ்பி ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் கொண்டு வந்தாங்க. 1929ல் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பேர் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேர். அது ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்தியாவிலேயே எங்கே கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் மெட்ராஸ் பிரசிடென்சியில், மெட்ராஸ் மாநிலத்தில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1957ல் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா எல்லாமே. 1956ல் மாநில மறுசீரமைப்பு பண்ணாங்க இல்லையா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பண்ணாங்கன்னு சொன்னோம். எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருந்தது, எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் இருந்ததுன்னு சொன்னதில் 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்ததுன்னு சொன்னோம். அதில் நம்ம தமிழ்நாடு ஒன்று ஆக்சுவலாக. அப்போ என்ன பேர் இருந்தது, அதுக்கு முன்னால் அதுக்கு பேர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்ட்டு இருந்தது. ஓகேங்களா, மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு மாற்றினாங்க. நான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு மாறிச்சு அப்போ போஸ்டிங் பேர். அதாவது தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் அதுக்கு பேர் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேர். ஓகேங்களா, மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு மாற்றினாங்க. அதனால அப்போ அதுக்கு பேர் வந்து மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாறிச்சு.
மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி மாறுச்சு. அந்த பேர் வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாத்திரம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, மெட்ராஸ்ன்ற பேரை தமிழ்நாடு அப்படின்னு தூய தமிழ் பேர்ல மாற்றணும் அப்படின்னு பெரிய கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஜூலை 18 போன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஜூலை 18 அது வந்து மெட்ராஸ், அதாவது தமிழ்நாடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள். அந்த டேட்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடுன்னு எப்ப பேரை மாத்தினாங்கன்னா ஜனவரி 14, 1969. மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு எப்ப பேர் மாத்தினாங்க அப்படின்னா ஜனவரி 14, 1969. டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்பதான் அதுக்கு பேர் என்னாச்சு, டிஎன்பிஎஸ்சின்னு மாறுச்சு. நம்ம விடாம துரத்துட்டு இருக்கிற நம்ம பாடி வந்து டிஎன்பிஎஸ்சி. அதுதான். ஆனா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப முன்ன இருந்தது மாதிரி இல்லை. கொஞ்சம் கரெக்டாக எக்ஸாம் நடத்துறாங்க, சீக்கிரம் ரிசல்ட் கொடுக்குறாங்க, ஃபேராக நடத்துறாங்க, எல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் டஃப்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்ன கொஞ்சம் டஃப்னஸ் குறைவாக இருந்தது, டஃப்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 1+14 ஒரு சேர்பர்சன், அதர் 14 பர்சன்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக. இல்லை இப்போ ரிசல்ட்ல டேட்டா பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டாங்க. இப்போ எதுன்னு வரல, இதுக்கு முன்னே நடத்துறது டேட்டா வாட்ச் பண்ணி பாருங்க. 3 மாசத்துல கொடுத்துட்டாங்க. எல்லாம் டேட்ஸ் கொடுக்குற டேட்ஸ்ல எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி இஸ் ஃபார் பெட்டர், டிவியேஷன்ஸ் ஆர் லெசர் இருக்கு ஆக்சுவலாக. பிடிஎல் எழுத மாட்டாங்க. பட் என்ன ஒன்னா கொஸ்டின் பேப்பர்ல டிவியேஷன் நிறைய இருக்கு, ரொம்ப டஃபா இருக்கு. 50% உங்களுக்கு தமிழ்ல வந்து எங்க திருவள்ளுவரே வந்தாலும் பாஸ் பண்ண முடியாதுல. லாஸ்ட்ல ரொம்ப இஷ்யூ ஆச்சு ஆக்சுவலா. எதுக்கு அப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. அவுட் ஆஃப் போர்ஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து சேர்பர்சன் பிரபாகர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. டிஎன்பிசி சேர்பர்சன் பேர் பிரபாகர் அப்படின்னு பாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. 6/62. ஓகேங்களா? டென்யூர்னு கேட்பாங்க, பதவி காலம் 6 வருஷம் இல்லை 62 வருஷம். ஸோ என்ன போஸ்ட் என்ன லாஸ்ட்ல சும்மா சீன்ட்டு மாதிரி எழுதி படிச்சுக்கிட்ட பரவாயில்ல. 6 or 62 அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா குவாசி ஜுடிஷியல் பாடின்னு சொல்றாங்க. ஜுடிஷியல் பாடின்னு என்ன அர்த்தம்? நீதித்துறை சார்ந்த அமைப்பு அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. அந்த மாதிரியும் இல்லை. பாதி வந்து ஜுடிஷியல் பாடின்னு அர்த்தம், குவாசின்னா பாதின்னு அர்த்தம். நீதித்துறை சார்ந்த ஜுடிஷியல் பாடினா புரியுதா? அதுல ஆஃப் ஆஃப் த ஜுடிஷியல் பாடி மாதிரி இந்த பாடி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் குவாசி ஜுடிஷியல் பாடின்னு சொல்றாங்க. எவ்வளவு பர்சன்ஸ் இருக்கா? 1+4 அப்படின்னா ஒரு சேர்மன் 4 other மெம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் எவ்வளவு நாள் பதவியில் இருப்பார்? 6/62 கேட்டா ஏதாவது சொல்லிடக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க? பிரசிடென்சியல் ஆர்டர்ல போட்டிருப்பாங்க அவருக்கு என்ன பீரியட் அப்படின்னு. அது வரைக்கும் இருப்பாருன்னு அர்த்தம். இவருக்கு 6/62 அப்ளிகபிள் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஹோல்ஸ் ஆஃபீஸ் ஃபார் சச் பீரியட் ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் பிரசிடென்சியல் ஆர்டர். சிலருக்கு அந்த மாதிரி இருக்கு, சிலருக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க. பாருங்க, ரீஅப்பாயின்மெண்ட் எலிஜிபிளா? எஸ் எலிஜிபிள். போன டே கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அதே மாதிரி இங்க ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ரீஅப்பாயின்மெண்ட் ஆகலாமா? இன்னொரு 10 இடத்தில் நிக்கலாமா? நிக்கலாம். எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க நிக்கலாம். ஒரு டைம்ல போயிடணும் அப்படின்றது இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. ரீஅப்பாயின்மெண்ட்னா அடுத்த டைம் நிக்க முடியுமான்னு கேட்டா நிக்கலாம், எனி டைம் நிக்கலாம்னு சொல்றாங்க. பாருங்க, இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ஃபினான்ஸ் கமிஷனுடைய மெயின் வேலை என்ன, ஃபங்க்ஷன் என்ன? நிதி ஆணையத்தினுடைய முதல் வேலை என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ண ஓவரால். இப்போ ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க ஆக்சுவலா. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு அதில் இருக்கும். பில்லில் 18% டேக்ஸ் கட்டுறீங்கன்னா 9% வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு பேர், இன்னொன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஐஜின்னா இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி சம்திங் இருக்கு ஆக்சுவலா. இந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலா. பணம் ஃபுல்லா ஆமா இவே பில். ஆமா ஆமா, ரொம்ப ரிஜிடா வச்சிருக்கிறதா சொன்னாங்க. இல்லாட்டி எடுக்கவே மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பணம் கலெக்ட் பண்ணாங்களே டேக்ஸஸ் ஃபுல்லா, அதை வந்து பிரிச்சு தர்றது தான் அவங்க வேலை. ஓகேங்களா? பாருங்க, இங்க எழுதிருக்கு ஆக்சுவலா. டிஸ்ட்ரிபியூட்டிங் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் த டாக்ஸஸ் கலெக்டட். ஓகேங்களா? டோட்டலா டேக்ஸ் கலெக்ட் பண்ண டாக்ஸஸ் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் பிரிச்சு தர்றது, அதான் அவருடைய பிரதான வேலை. ஃபைனான்ஸ் கமிஷனுடைய வேலை என்னன்னு கேட்பாங்க. டோட்டலா வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணி இந்தியா ஃபுல்லா டேக்ஸ் கலெக்ட் பண்றாங்க.
அதாவது சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு பிரிச்சு தரது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க். வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநிலங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிதியுதவி தராங்க. அதுக்கு பேர் கிராண்ட்ஸ் இன் எய்டுன்னு பேர். கிராண்ட்ஸ் இன் எய்ட். மாநிலத்துக்கு தேவையான நிதி ஆதாரம், ஃபினான்சியல் ரிசோர்ஸ்ல நம்பர் 1 ரிசோர்ஸ் எதுன்னு கேட்பாங்க. கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஃப்ரம் சென்டர். மத்திய அரசாங்கத்தால கொடுக்கப்படுற நிதி ஆதாரம், அதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அது சம்பந்தமான விஷயங்களை டிசைட் பண்றது அவங்க தான். மூணாவது என்ன சொல்லாங்க பாருங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் அட்வைசரி இன் நேச்சர். ஃபைனான்ஸ் கமிஷன்ல சொல்ற விஷயங்களை எல்லாம் செஞ்சே ஆகணும்ன்ற கட்டாயம் இல்லை. இட்ஸ் நாட் பைண்டிங். என்ன சொல்றாங்க பாருங்க, இட் இஸ் அட்வைசரி இன் நேச்சர்னு சொல்றாங்க. ஃபினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரைகளை கட்டாயமாக செயல்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அட்வைசரி இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனருக்கு எவ்வளோ போட்டாங்க, என்ன போட்டாங்க அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயில் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் 1951 கேசி நியோகின் ஒருத்தர் 52 to 57 போட்டாங்க. அதுக்கப்புறம் யார் யார் போட்டாங்கன்னு லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலாக. வழக்கமாக ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தான் நான் படிப்பேன். போன எக்ஸாமில் பார்த்தா மிடில் கேட்டிருக்காங்க, லிஸ்ட் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. 12வது என்ன, 10வது யார் என்ன, அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, 16வது ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ இருக்கிறது. 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஞாபகம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. தற்போது 16வது நிதி கமிஷன் யார் சேர்மன் கேட்பேன். அரவிந்த் பணக்காரியான்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ அவர் பேர் அரவிந்த் பணக்காரியா அப்படின்னு பேர். நம்ம பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் பாருங்க, 26ல ஸ்டார்ட் ஆகுது. அது April 1, 2026 அதில் ஸ்டார்ட் ஆகி 5 வருஷம் பீரியட் இருக்கு. 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய பீரியட் என்னன்னு கேட்டால் அந்த பீரியட் சொல்லுவாங்க. ஸோ இது 3 தான் வந்து இம்பார்ட்டன்ட் பாடி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல். பாருங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் 338 ஆர்டிகிள் சொன்னோம் இல்லையா. ஸோ நேஷனல் கமிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க, 2004 கொண்டு வந்தாங்க. அதில் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, 1+1+3. ஒரு சேர்மன், ஒரு வைஸ் சேர்மன் +3 அதர் மெம்பர்ஸ். அவங்களுக்கு டேர்ம் எவ்வளோ, 3 years ஆக்சுவலாக. இப்போ யார் இருக்காங்க, கிஷோர் மக்வானான்னு ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலாக. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் 338A வருது பாருங்க. இந்த சட்டத்தில் கொண்டு இருக்காங்க, 89வது சட்ட திருத்தம் 2004, 89 சட்ட திருத்தத்தில் இந்த பாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்மெண்ட் இருக்கு ஆக்சுவலாக, அதுக்கு கீழே இருக்கு ஆக்சுவலாக. இந்தியாவில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஆதிவாசிகள் இருக்காங்க, ட்ரைபல் பீப்புள். இதில் மெம்பர்ஸ் எவ்வளோ, 1+3 மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 1+3. கரண்ட்ல யார் இருக்காங்கன்னா ஹர்ஷ் சௌஹான் அப்படின்னு ஒருத்தருக்காரு ஆக்சுவலாக. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி ஆர்டிகல் 338B பாருங்க, 102வது சட்ட திருத்தம். போன எக்ஸாமில் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போன எக்ஸாமில் கரெக்டாக கேட்டிருந்தாங்க. 100, 101, 102, 103, 104, 105, 106 லாஸ்ட்ல. இதெல்லாம் தெரியணும் ஆக்சுவலாக. லாஸ்ட்ல 100லேருந்து. ஓகேங்களா? 100க்கு வந்து இந்தியா பங்களாதேஷோட பவுண்டரி அக்ரிமெண்ட் பற்றி சொல்லும், 100வது சட்ட திருத்தம். 101 ஜிஎஸ்டி கவுன்சில். 102 பாருங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி 102 நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி பற்றி சொல்லுது. 103 10% இடபிள்யூஎஸ் சொன்னியா இருக்கா, ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். 104 என்ன சொல்லுது, 10 years ரிசர்வேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலோ இந்தியன் நாமினேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க 104ல். 105 என்ன சொல்லுது, 105வது சட்ட திருத்தம். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து ரிசர்வேஷன் கொடுத்துக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 105வது சட்ட திருத்தத்தில் இப்போ வந்து இடஒதுக்கீடு தராங்க இல்லையா, இந்த இடஒதுக்கீடு தராங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு கேஸ்ட் சென்சஸ், அஃபிஷியல் கேஸ்ட் சென்சஸ் அவங்களே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க 105ல். 106வது பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33%. ஸோ லாஸ்ட் 100 மட்டுமா, நோ, ஃபுல்லாகவே இந்த கிளாஸ் நம்மளுக்கு இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, ரிசீவிங் நல்லா பண்ண முடியும். கண்டிப்பாக கொஸ்டின் ஒரு அமெண்ட்மெண்ட்டில் கேட்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 1+1+ சம் அதர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. 340ல் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 340 என்ன சொல்லுது, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸஸ் அவங்களை ஐடென்டிஃபை பண்ண பிசிஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஆணையம் வந்து போட்டிருக்காங்க. 105வது சட்ட திருத்தத்தில் அந்த ஆணையத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் நேஷனல் பிசி கமிஷன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இருங்க, நேஷனல் பிசி கமிஷன் இந்த பேக்வேர்டு காஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பேக்வேர்டு கிளாஸஸ்ன்னு சொல்லலாம்.
பேக்வேர்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே மீன் பண்ணி சொல்கிறேன் ஆக்சுவலாக. இந்த பேக்வேர்ட் பிசி இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு நம்மளுக்கு யூனிட் 9 டாப்பிக்கில் இடஒதுக்கீடு ஒரு டாபிக், ரிசர்வேஷன் ஒரு டாபிக் இருக்குது. அதில் சொல்லியிருக்கேன் நான் வந்து. அதாவது ஃபஸ்ட்டு வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் கான்ஸ்டியூஷனில் இடஒதுக்கீடு தரணும்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 46 படிக்கிறோம் இல்லையா, அதாவது எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு தரணும். ஏன் அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரணும்? அவங்கள தான் இல்ட்ரீட் பண்ணாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, டம்ப் பண்ணாங்க. சைக்கலாஜிக்கலாக யார் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காங்களோ, நல்ல நிம்மதியாக இருக்கிறாங்களோ, அவங்க தான் ஃபுல்ஃபில்டு கேரக்டராக இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல இயல்பாக இருக்கக்கூடிய ஆளுங்க. ஆக்சுவலாக ஒருத்தரை மட்டம் தட்டிக்கிட்டே வரீங்க வாழ்க்கை ஃபுல்லாக, அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்கும்? டெவலப்மெண்ட் இருக்குமா, டம்ப்டாக இருக்குமா? டம்ப்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு சமூகத்தை மட்டுப்படுத்தியே வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கம்யூனிட்டி வந்து எஸ்சி, இன்னொன்று எஸ்டி, ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்வாங்க. எஸ்சி பீப்புள் கேள்விப்பட்டிருங்க இல்லையா, அவங்க டம்ப் பண்ணியே வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொன்று எஸ்டி, ஷெட்யூல்டு ட்ரைபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களோட அவங்க இன்னும் ரிமோட் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிசி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் இடஒதுக்கீடு கேட்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் இடம் தரீங்க, ஏன் எங்களுக்கு தரலை அப்படின்னு சொல்லி கேட்டு இஷ்யூ ரைஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அப்படின்னு ஆப்போசிட்டில் கொஷின் பண்ணாங்க. சரியா, கொஷின் பண்ணாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்தது. அப்போ அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணி அப்படி இப்படின்னு பிசி கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 1992 இந்திரா சாணி கேஸ், மண்டல் கேஸ்னு அதுக்கு பேர், அதில் அக்செப்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து நேஷனல் பிசி கமிஷன் 2 போட்டிருக்காங்க. அதனால ஞாபகம் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 1953 காலா கலேக்கர் கமிஷன் அப்படின்னு பேர். நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் போட்டது, காலா கலேக்கர் கமிஷன் அப்படின்னு பேர். 1979 பிபி மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன், இந்த மண்டல் கமிஷன் தான் வந்து 52% வந்து ஓபிசி இருக்காங்க இந்தியாவில் அப்படின்ற டேட்டா கொடுத்தாங்க. 52% இந்தியன் பாப்புலேஷன்ல 52% வந்து ஓபிசிஸ் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஆஃப் ஆஃப் தட் 27% இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை தான் விபி சிங் வந்து 1990 எக்ஸிக்யூட் பண்ணார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்போ ஓபிசி ரிசர்வேஷன் 27% இருக்கு ஆக்சுவலா. கரண்ட் சேர்மன் யாரு நேஷனல் பிசி கமிஷன்? கங்காராம் அயன்வத் இருக்கார். ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஆர்டிகல் 350B. நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அலகாபாத்ல இருக்கு, இவர் இருக்கார் ஆக்சுவலா. மொழி சிறுபான்மையினர் ஒரு 10,000 பேர் தான் ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா.